சரி. ஐயோ இது இங்க இங்க இருக்கு. சுபா சரி, இது ஓரமாக வச்சு சரி நீ வந்து சொல்லு. நீ உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு இது போடி ஏண்டி உயிர் வாங்குற. ஹாய் ஜெட்டிஸ் ஃபேமிலி. ஜெட்டிஸ் இல்லை ஜே80 சாரி மறந்துக்கிட்டே இருக்கு. ஹாய் ஜே80 ஃபேமிலி, நான் உங்கள் பார்பி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும்மா நீ இங்கே இருக்க, வீட்டில் வாடா சும்மா. ஹாய் ஜே80 ஃபேமிலி, நான் உங்கள் தேவதக்ஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷூட்டிங் இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ வீடியோஸ் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ப்ளே ஆகும் வீடியோ. தான் என் பார்பி ஸ்டோரிஸ் நீங்கள் பார்க்கும்போது ஃப்ரண்ட் மட்டும் இப்படி மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். ஆனால் பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பின்னாடி இப்படி தான் கைஸ் இருக்கும். இப்படி தான் கைஸ் இருக்கும். நான் பின்னாடி இருந்து ஒரு பொம்மையாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சு இதை அரேஞ்ச் பண்ணி வைக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஒரு 10 to 20 minutes ஆகலாம். ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு இதுவே 13 அவ்வளோதான் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 hour கிட்டத்தட்ட எடுக்கும் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. இப்போ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோக்கா மிஸ்டேக்ஸ் இருக்காது. பார்பி வச்சு பண்ணுறதுனால அவ்வளோக்கா வந்து இது இல்லை. அதுவும் நானும் கரெக்டாக பண்ணிடுவேன் எடுத்து. அதனால எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நான் வந்து இது பண்ணிடுவேன், எடிட் பண்ணிடுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகமாக அவ்வளோக்கா எடிட் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு என்னென்னா வீடியோக்குள்ளே போகலான்னு சொன்ன வாட்டி டைட்டில் போட்டு அதுக்கு ஒரு காமெடி சாங் ஆட் பண்ணுவேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இது அப்புறமேட்டு வால்யூம் எல்லாமே கொடுத்துருவேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும், மாற்றி சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ஆப்பில் தான் நான் எடிட் பண்ணுறேன். இன்ஷாட் ஆப்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடியோஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து உள்ளே போயிடுவேன். அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு எல்லா வீடியோவுக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ இது பண்ணுவேன். அந்த கேத அது இப்போ ப்ளே ஆகும் பாருங்க. இதுதான் கைஸ். இது ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டு இன்சைட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்கிறதுக்காக பார்பி வச்சு பண்ணுவேன். வீடியோக்குள்ளே போன வாட்டி டைட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைட்டில் வச்சு அதுக்கு ஒரு சாங் வச்சா போதும், அவ்வளோதான். இது ஃபஸ்ட் எடிட்டிங். அப்புறமேட்டு வால்யூம் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நான் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் பேசுவேன். அதனால் வாய்ஸ் எல்லாமே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தெரியுது அப்போ ஜூம் பண்ணுன்னா ஜூமிங் பண்ணுவேன். இல்லை இப்போ நீங்கள் பார்க்க போகிற இப்போ பார்பி ஸ்டோரி 7 பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, அதனால் வச்சுருக்கேன். எனக்கு டைட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் முடியும். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் சீக்ரெட்டு. நான் வந்து வேறு வீடியோவில் எப்போயாச்சும் சொல்கிறேன். நான் எப்படி தமிழ் எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அப்புறமேட்டு காமிக்கிறேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இந்த முடிச்சுட்டு அப்புறமேட்டு வால்யூம்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவே நான் பார்க்க மாட்டேன். நான் எடுத்த வீடியோவை நானே பார்க்க மாட்டேன். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் யூடியூப் சேனலை வச்சுட்டு நீங்கள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற வேலை மட்டும் பண்ணீங்க, நீங்கள் பார்க்க உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டீங்க, ஷார்ட்ஸு
ஷார்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்பீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கமெண்ட்டில் ஐ எம் ஆல்சோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோட மொபைல்லையே நான் வந்து வேற மெயில் ஐடி போட்டு ஒரு வீடியோவுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் கமெண்ட் போட ஆரம்பிங்க. யூடியூப் சேனலை வச்சுட்டு நீங்கள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற வேலை மட்டும் பண்ணீங்க. நீங்கள் பார்க்க உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டீங்க. ஷார்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்பீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஷார்ட்ஸ் மட்டும்தான் நான் பார்ப்பேன். இது கண்ணாடி இல்லை, இது சும்மா பேப்பர். கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். யாரெல்லாம் யூடியூப் சேனல் வச்சுட்டு உங்களோட வீடியோஸை நீங்களே பார்க்க மாட்டீங்க, ஆனால் ஷார்ட்ஸ் மட்டும் பார்ப்பீங்க, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங்லாம் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். இது சும்மா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வைக்கிறது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். இது வந்து சும்மா பேக்ரவுண்டுக்காக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஷீட் வச்சுருக்கேன் நான். இதுக்கு பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக மூட்டை தான். பார்த்தீங்கன்னா பைக் இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இருங்க கைஸ், கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு நான் கூப்பிட்றேன். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான் ஜேஏடி ஃபேமிலி. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இந்த பிளேஸில் தான் நான் வந்து அந்த புல் மேட்டு போட்டு கிராஸ் மேட் போட்டு வச்சுருந்தேன். இங்கே தான் அந்த கிராஸ் மேட் போட்டு வச்சுருந்தேன். இப்போ ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில், அப்புறமேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த வீடு ஷீலா ஆண்டி வீடு இருக்குல்ல, ஷீலாக்கா வீடு, அது இங்கே இருக்குது. அப்புறமேட்டு இது நிலா. இப்போ ரீசண்டாக இப்போ நான் வீடியோ இப்போ நியூ நெய்பர்னு போட்டிருக்கேன்ல, இப்போ அந்த வீடியோ டைம் கிடச்சா போய் பாருங்கள். அதான் இது வந்து சும்மா நான் கோயில்ஸ் மாதிரி செட்டப் பண்ணலான்னு வச்சுருந்தேன். அதனால் நாமம் போட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட பெருமாள் சாமி இருக்குது. நான் உங்ககிட்ட ரிவ்யூ போட்டேன்ல கைஸ், இந்த ரிவ்யூ வீடியோ இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். பெருமாள் வச்சு கோயில் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் கோயில் பண்ணலான்னு ஐடியா அது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் நான். இங்கே பார்த்தீங்களா, அதை வந்து சும்மா நான் இப்போ வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு எபிசோட் போடணும் கைஸ் பெருமாள் கோயிலுக்கு. அது டைம் கிடைக்கும் போது போடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இவளோட வீடு, பார்பி, ஸ்வேதா, சுமதி, ரோசி, பாலு இருக்காங்களா, அவங்களோட வீடு தான் அது. இது பார்த்தீங்கன்னா இது நான் தான் கைஸ், இது நான் தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேங்க கைஸ். அப்புறமேட்டு இந்த பேக்கில் மீதி டாய்ஸ் இருக்குது. மொத்தம் 2 பை பேகு. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே இது ஒன்று அப்புறமேட்டு இது ஒன்று. அப்புறமேட்டு இது வந்து என்னோடய பழைய டாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டாய்ஸ். இதெல்லாம் நான் இப்போ எடுக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் மேட் வச்சுருக்கேன். வீட்டுக்கு பின்னாடி ஒன்று, அப்புறமேட்டு இங்கே ஒரு கிராஸ் மேட் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஜெட்டிஸ் ஃபேம், இந்த வீடியோ முடிஞ்சு. நம்மளோட தேவ் சாத்தன் வ்ளாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமேட்டு பெல் ஐக்கானையும் ஆளுன்னு தட்டி விட்ருங்க. அப்புறமேட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு 1K லைக்ஸ் கொடுங்க பார்க்கலாம். 1K லைக்ஸ் கொடுங்க. ஓகே, பாய் காய்ஸ். ஐயோ, இன்னொன்று சொல்லவே மறந்துட்டேன் காய்ஸ். இந்த வீடியோவை
ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய் காய்ஸ். இப்போதான் இது நான் சொல்லிடுறேன். பாய் காய்ஸ். நான் மாற்றி சொல்லிட்டேன், எப்பயும் போல் டைலாக் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே பாய் காய்ஸ்.